நமசிவாய. இது பியூர்லி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அந்த அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்ல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்கலாகவே ஏதாவது இதெல்லாம் நமக்கு நடக்குமா, அல்லது நான் வந்து ட்ரை பண்ணியே பார்த்தேன், எனக்கு வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாலும் இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே சரி, அது வந்து நம்பிக்கை அப்படின்ற மாதிரியான ட்ரஸ்ட், உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஒரு வீடியோவை பார்த்தால் போதுமானது. ஸோ இப்போ வந்து இந்த விசுவலைசேஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் த்ரூ விசுவலைசேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் தான் வந்து கண்டிப்பாகவே தேவை. இது வந்து எய்தர் வந்து காலையில் எழுந்த உடனேயோ அல்லது வந்து காலையில் நேரத்தில் எழுந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ரிச்சுவல் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா காலையில் நேரத்தில் தனியான முறையிலே உங்களுக்கு என்று ஒரு 10 நிமிடமோ 5 நிமிடமோ ஒதுக்கி கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறது அப்படின்றது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இரவு நேரத்தில் அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே மண்டே ராகு காலத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஆரம்பித்தோம்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமும் நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 வேலையிலே இருக்க சனி செவ்வாய் புதன், ஈவன் வந்து புதன் ஞாயிறு, சனி செவ்வாய் புதன் ஞாயிறு இந்த 4 நாளை தவிர மீதி இருக்கிற நாளில் இருக்கிற ராகு காலத்துலலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ராகு காலம் வந்து பர்டிகுலராக அதர் 3 டேஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது வியாழன் வெள்ளி திங்கள் இந்த 3 நாட்களிலுமே ராகு காலத்தில் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஆரம்பிச்சிங்க ஏதாவது ஒரு விஷயம்னா அது வந்து கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சீக்ரெட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணால் கேட்பீங்களே, ஒரு கவனமாக இருப்பீங்க, ஒரு 3 மணி நேரமாவது இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து இதை பாருங்கள். இதுக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அது மாதிரி கோர்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன்னா, இதே மெத்தட்ஸ் சேம் மெத்தட்ஸோட வேற ஒரு 2 மெத்தட்ஸையும் சேர்த்து $150 $220 வரைக்கும் ஈவன் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ். வெஸ்டர்னர்ஸ் இது அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய முறை. ஸோ இது அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முறையாகவும், இந்த அளவுக்கு நம்ம வந்து சார்ஜஸ் வச்சாலும் அது வந்து தொடர்ந்து அதுக்குண்டான ஒரு பர்சன்ஸ் வந்து அதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அடுத்தாக ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தோம்னா பூஜா ப்ராடக்ட்டில் நம்ம வந்து இயர் பிகினிங்லேயே வந்து வித்தின் பிப்ரவரியே நம்ம வந்து இந்த ஆகர்ஷண திலகம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை கொடுத்து கொண்டிருந்தோம். கடந்த ஒரு 3 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் கொடுக்கல. அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த வருஷம் எப்போ பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த வருஷத்துலேருந்து அது வந்து கொடுப்பதற்காக ஒரு எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வருஷத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 10 நாள் மட்டுமே, 10 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரியான விஷயமாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்த ஆகர்ஷண திலகம் அப்படின்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது 1 இயர் தான் யூஸ் ஆகுது. அடுத்த வருஷத்துக்கு வேணும்னு ஒரு ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த ஒரு விஷயம் கிடைக்காது. காரணம் அப்படின்ற விஷயம் வந்து பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்தோம்னா அதுக்கு உண்டான பல்வேறு விதமான மூலிகைகள்லாம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை சோர்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அதுக்கு காஸ்ட் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பதிலாக இயர்லி ஒன்ஸ் கொடுக்குற மாதிரியே வேற ஒரு விஷயம் உங்களுக்கு அனைவருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே காஸ்ட் வைஸும் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை வந்து நம்ம வந்து இந்த வஷ்யவாராகியுடைய ஒரு ஆகர்ஷண திலகமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். குங்குமத்தையே வந்து பார்த்தோம்னா அதில் முக்கியமான ஒரு சில மூலிகைகளை சேர்த்து அம்பாளுக்கு வந்து அந்த வஷ்யவாராகி மந்திர ஆகர்ஷணம் செய்து அதுக்கப்புறம் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயம் இருக்குது. வஷ்யவாராகி ஹோமம் வந்து வரக்கூடிய ஒரு பஞ்சமி அன்று அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வராக ஹோமமும் இருக்குது, வராக ஜெயந்தியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வராக இருக்குது, அங்கே பூஜையும் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே அப்படின்ற மாதிரியான சித்திரை பஞ்சமியை சொல்லலாம். அந்த நாளில் வந்து இந்த வஷ்யவாராகியுடைய ஹோமம் நடைபெறுகிறது. அதிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரசாதமாக சங்கல்பம் செய்பவர்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறோம். அதே போல் நேரில் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம், அதாவது அவங்க சங்கல்பம் செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர்கள் அனைவருமே வந்து இந்த மகாலட்சுமி தேங்காய் அப்படின்னு பொடி தேங்காய் ஒன்று இருக்கும். அந்த ஒரு தேங்காய் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கேஷ் பாக்ஸில் வைப்பாங்க அல்லது வந்து பூஜா இதுலேயும் வைப்பாங்க. நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இதாகவும் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த லாக்கெட் மாதிரி மேலேயும் கீழே இந்த ருத்ராட்சத்தெல்லாம் வச்சு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரியான விஷயமாகவும் நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் போட்டுட்டு இருக்கிறத பார்க்கலாம். அது வந்து என்னென்னா இப்போ கடந்த பல ஆண்டுகளாகவே அது வந்து போலி அதிகமாக வர ஆரம்பிச்சு விட்டது, நிறைய சேல் ஆகுது அப்படின்றதுனால. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது வந்து எந்த ஆரம்பத்தில் நம்ம எப்படி அது ஒரிஜினலாக வச்சுருந்தோமோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வைத்திருக்கிறோம். லோக்கலில் ரோட்லலாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. அது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. இது வந்து ஆகர்ஷணம் செய்யப்பட்டதாக இருக்குது. இதுவும் வந்து ஹோமத்தில் ஆகர்ஷணம் செய்யப்பட்டு ஸ்ரீசுக்த மந்திரங்கள் அதன் மூலமாக ஆகர்ஷணம் செய்யப்பட்டு அது வரவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி வரவங்க எல்லாருமே வந்து புக் பண்ணிக்க வேண்டியது முதல்லயே வந்து இதுக்கு காஸ்ட் எதுவும் கிடையாது.
அதுக்கு உண்டான ஒரு எண்ணும் முதல்லயே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்பொழுதும் உங்களுக்கு திரையில் வரும். அந்த எண்ணை இது பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்க கிட்ட பண்ணிக்கலாம். இந்த சங்கல்பம் செய்து கொண்டு ஆகர்ஷண திலகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து poojaHome.orgல வந்து அவங்க வந்து பார்த்து அவங்க பண்ணிக்கலாம். அது வந்து 1 or 2 days தான் இருக்கும். அது வந்து சாட்டர்டே வரைக்கும் கூட இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆகர்ஷண திலகம் அதற்கு பதிலாக இது கொடுக்குறோம் அப்படின்னு தெரிந்த உடனே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சங்கல்பத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து வாராகியுடைய ஒரு அருளும் கிடைக்கும் அப்படின்றது டபுள் பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு குங்குமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெய்யில் குழைத்து கொண்டு சிறிதளவு நெற்றியில் வைத்துக் கொண்டால் போதும். எந்த டைம்லையும் வைக்கலாம். நாம கொடுத்திருந்த திலகத்தை வந்து வீட்டில் இருக்கும்போது வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். இது அப்படி கிடையாது. தெய்வ கடாட்சம் பெற்றது. நீங்கள் வந்து எப்பொழுதுமே வைக்கலாம். இது வந்து ஒரு ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வந்து தன ஆகர்ஷணமாகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஜன ஆகர்ஷணமாகட்டும், அனைத்துக்குமே வந்து பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்துடலாம். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட், விசுவலைசேஷன் மெத்தட்ஸ் ஏதாவது பண்ணும்போது யாராவது நடுவில் வந்து கதவு தட்டினாலும், இப்போ எனக்கு ஃபோன் அடித்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன் வந்ததுனாலோ, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுனாலோ டெஃபினட்டாக அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது இது பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக முடிவெடுத்து விட்டீர்கள்னால ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுறது, அல்லது வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு மெத்தட் நான் சொன்னாலும் சரி, வேறு யார் சொன்னாலுமே இதுதான் ஒரு விஷயம். அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறது வந்து பண ரீதியான ஒரு விஷயத்திற்கான நான் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தம்ப்நெயிலையும் அப்படி தான் இருக்கும். பண ரீதியான ஒரு விஷயத்திற்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பல்வேறு விஷயத்திற்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இதோடைய ரூட் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதை நான் சொல்ல போகிறேன், எந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதோடைய ரூட் என்ன, இதோட பேஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பண ரீதியான ஒரு விஷயத்துக்கு பார்க்கலாம். பொதுப்படையாக பலரும் கஷ்டத்தில் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் தொடர்ந்து நம்ம வர கமெண்ட்ஸ் எல்லாமும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்த மெத்தட் நீங்கள் செய்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம எப்போ எந்த அளவுக்கு நாம் வந்து இந்த விஷயத்தில் நாம் வந்து ஒரு இன்டென்ஷனோட நம்ம வந்து செய்கிறோமோ, ஒரு இன்டென்சிட்டி, இன்டென்ஷன், இது ரெண்டும் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆழமாக இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ வேகமாக பலன் தரும். நம்ம தெய்வ வழிபாடு மாதிரி தான். தெய்வத்திற்கு வந்து நம்ம மனம் வந்து வேண்டுகிறோம், வேற எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் வேண்டுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ செஞ்சுட்டு வந்தால் போதுமானது. டைமிங் வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு டேஸை தவிர்த்துட்டு மற்ற டேஸில் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒன்லி ஃபார் ராகு காலத்தில் நீங்கள் செய்யறதா முடிவு எடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம். இதில் மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆல் 30 days செய்யலாம். எவ்வளோ நாள் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு வரலாம். சில பேருக்கு 7 நாளில் முடியலாம், சில பேருக்கு 10 நாளில் முடியலாம், சில பேருக்கு 15 நாள் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் இதை டீச் பண்ணது வரைக்கும் யாருக்குமே வந்து 15 days தாண்டதே கிடையாது. பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. அதாவது அவர்களுக்கு தகுதி இருந்தால் திடீர்னு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய கைகள் வந்து ஆயிரக்கணக்கில் தான் புழங்கி கொண்டிருந்தது. திடீர்னு எனக்கு 100 கோடி வேணும், 50 கோடி வேணும்னு ஆரம்பிச்சுட்டு 15 நாளில் வரலையே பார்த்தா 100% வராது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுதி, அவங்களுடைய உள்மனது இருக்கு இல்லையா, ஆழ்மனது வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு அவங்க ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இதில் இருக்கிற சீக்ரெட்டே. எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடா இருந்தாலும் உங்களுடைய ஆழ்மனது நீங்கள் நினைப்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதில் வந்து ஆழ்மனமும் இன்வால்வ் ஆயிருக்கும், பிரெயினும் இன்வால்வ் ஆயிருக்கும். பிரெயின் கிட்ட என்ன ஒரு வசதி அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் தத்ரூபமாக விஷுவலைஸ் பண்றோமோ அந்த ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்பி அதற்கு தகுந்த மாதிரி அது நமக்கு வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். அதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் சொல்கிறோம், அட்ராக்ஷன்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ திடீர்னு வந்துருமா மேஜிக்கலா அப்படின்னு கேட்டால் எதுவுமே மேஜிக்கல் ரெமெடிஸ் கிடையாது. எல்லாமே நம் மூலமாக தான் நடக்கக்கூடியது. நம்மளுடைய ஆழ்மனதின் மூலமாகவும் நம்மளுடைய மூளையின் மூலமாகவும் நடக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு சிங்க்ரனைஸ் ஆகணும் அப்படின்னா எப்படி சிங்க்ரனைஸ் ஆகும் பார்த்தா, ஆழ்மனது நாம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அந்த ஒரு விஷயத்திற்கு நாம் ஒர்த் அப்படிங்கிறத நம்பணும். அதை நம்ப வைக்கிறதுக்குனே நம்ம ஒரு தனியாக பதிவு போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேசணும்னா அது நமக்கு ரொம்ப நாள் ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை அப்போ நம்பணும் அப்படின்னா எப்படி நம்பணும்? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மந்த்லி ஒரு 1 lakh 2 lakhs நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் எனக்கு ஒரு 10 லட்சம் வரணும், அல்லது வந்து நம்ம வந்து ஒரு 20 lakhs வரலாம், 25 lakhs வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக நம்ம வந்து நினைச்சோம்னா அந்த அளவுக்கு நமக்கு நம்புமா இருக்கும். அல்லது 25 lakhs வரைக்கும் நம்ம புழங்கிருக்கோம்னா ஈவன் 50 lakhs கூட நம்ம நினைக்கலாம், நம்பும். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கில் தான் புழக்கமே, மொத்தமே அவங்க வந்து வாழ்நாளிலே அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரைக்கும் பார்த்ததே இல்லை. எனக்கு 25 லட்சம் வேணும், 50 லட்சம் வேணும்னு அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதற்கு அவங்க ப்ரிலிமினரியாக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அவர்கள் ஒர்த் அப்படிங்கிறத அவர்களுடைய மூளையையும் அவர்களுடைய ஆழ்மனதையும் நம்ப வைக்க வேண்டும். இதை பற்றி நம்ம தனியாக நம்ம வந்து வேற ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது, அதற்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புழக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த விஷயத்துக்கு நான் ஒர்த் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்புற தொகையை நினைத்துக் கொள்ளுங்கள். பணமாக இருக்கட்டும், வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் மேட்டர் பண்ணுறதுனாலும் அந்த ஒரு மேட்டருக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப் மேட்டருக்குன்றதுல வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க.
ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை நினச்சிக்கிறாங்க. செலிபிரிட்டியை நினச்சிட்டு இது ஒரு 10-15 டேஸ் ஒர்க் ஆகும்னு அந்த செலிபிரிட்டி கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும், அவங்க கூட நான் வந்து நெருங்கி பழக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்தார்கள் என்றால், அவங்களை டிவியில் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோமே அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. அந்த செலிபிரிட்டி கூட ஏதாவது ஒரு தடவையோ 2 தடவையோ அவங்க பேசியிருக்க வேண்டும், அவர்களுடைய நம்பர் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது அவங்க ரீச் பண்ணக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக இருந்ததுன்னா கூட இந்த ஒரு விஷயம் ஈஸியாக நடக்கும்னு வச்சுக்கோங்க. நார்மல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே நடந்துடும். நான் சொல்கிறது ரொம்ப பெரிய லெவலில் அது மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனா தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு தொகையை நினைத்துக் கொள்கிறீர்கள். இந்த தொகையையும் ஒரு தொகையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். அதே தொகையை தான் நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா நாளுமே பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் இதுக்காக ஒதுக்கிட்டு அதே போல் வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். ஏதேனும் ஒரு நபர். அந்த நபர் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவும் நெருக்கமான நபராக இருக்கலாம். உங்களோட குழந்தையா இருக்கலாம், உங்களுடைய பசங்களா இருக்கலாம், உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நெருக்கமானவர்களாக உங்களை வந்து எல்லா விதத்திலையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோன்னா ஒரு மாதிரி நொட்ட சொல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் சரி பண்ணி பாரு, நீ வந்து கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஜீவன் நம் வாழ்க்கையில் இருக்கும் அல்லவா? அந்த மாதிரியான ஜீவனை நினைத்துக் கொள்ளுங்கள். இது யாராக வேணா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், எதிர்த்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், என்றோ ஒரு நாள் சந்தித்த நபர்களாக இருக்கலாம். அது மாதிரியாக யாராவது ஒருவர் நமக்கு இருக்கலாம். நம்மளுடைய குருவாகவே கூட இருக்கலாம். நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும் என்று சொல்லக்கூடிய நபராக இருக்கலாம். அந்த நபரை நினைச்சு வச்சுக்கோங்க. இது 2 தான் நீங்க தேவையானது. நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. 10 லட்சம் ஒன்று, அது மாதிரியான ஒரு நபர் ஒன்று. இந்த 2 தான் நீங்கள் தேவை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த 2த்தையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பணம் எனக்கு, இந்த பணம் வந்து எனக்கு வந்து 10 லட்சம் எனக்கு வந்து கடன் அடைக்கணும் வேணும், எனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேணும், இப்போ வீடு வாங்கணும், மனை வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. 10 லட்சம் வேணுமா? 10 லட்சம் அதை எடுத்து நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதை பற்றி வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது. 10 lakhs இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 10 lakhsனா 10 lakhs அல்லது 50 lakhsனா 50 lakhs, 100 lakhsனா 100 lakhs, வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ அந்த அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு அமௌண்ட் நினச்சிட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு தேவையே தவிர, அர்ஜுனனுக்கு 50 தான் குறி அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மூளையோ அல்லது உங்களோட ஆழ்மனதையோ குழப்பி விடாதீர்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும். பக்கத்தில் வந்து ஒரு ஆள் 2 பேரையும் நீங்கள் வந்து ரெடியாக நினச்சிக்கிறீங்க. கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் உங்களுக்கு பண்ண வேண்டும், அதாவது கற்பனை அல்லது வந்து ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தும் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரியான விஷயமாக செய்ய வேண்டும் என்றால், அந்த 10 லட்சம் உங்ககிட்ட வந்துடுச்சு. 10 lakhs நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த 10 lakhs உங்ககிட்ட வந்துடுச்சு. நீங்கள் கையில் வந்து 10 lakhs வச்சுட்டு இருக்கீங்க அல்லது பேங்க்ல இருக்கு. நீங்க வந்து அந்த ஒரு ஃபீல் பண்றீங்க. அந்த பேங்க்ல இருந்தாலும் நம்ம ஒரு 10 lakhs நம்ம கிட்ட இல்லாத ஒரு நபர்கிட்ட அந்த 10 lakhs வேணும்னு போது அது வந்திருந்ததுன்னா ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஃபீல் நீங்க வந்து அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய, அதாவது நீங்களும் அந்த எதிரில் இருக்கக்கூடிய நபரும் இருக்கிறீங்க. அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பணம் அந்த கிடைத்த உடனே அந்த அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல்ல நீங்க வந்து உங்களுடைய பாடியில கொண்டு வரணும். அது மாதிரியான விஷயம். ஏதாவது ஒரு நினைச்சதை அதை நினைச்சாலே எனக்கு கொலை நடக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். அதை நினைக்கும் பொழுதே கொலை நடக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுதே சந்தோஷமாகிறது. அதுபோல் அந்த ஒரு ஃபீல் நீங்க வந்து உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வந்து விட வேண்டியது. அதை வந்து அந்த நீங்க உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். உங்களை பாராட்டுவார், உங்களை வந்து எல்லா விஷயத்திற்கும் ஊக்கப்படுத்துவார் அப்படின்னு. அந்த நபர் வந்து உங்களை வந்து பார்க்குறாரு, உங்களை அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு அல்லது வந்து உங்களோட கையை பிடித்து குலுக்கிறார். அவங்க எப்படி வழக்கமாக பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது உங்களுடைய தந்தையோ தாயோ யாராவது ஒருத்தர் மனைவியோ கணவரோ யாராவது ஒருத்தங்க செய்வாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வல் ஒரு மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா? உங்களை வந்து சில பேர் அடிச்சுட்டே சொல்லுவாங்க, டே ஜெயிச்சடா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். அல்லது வந்து மகனே இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கட்டி பிடிச்சிக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அது யார் நபர்கள் எப்படி பண்ணுவாங்களோ அதையே அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அவர் உங்களை ஹக் பண்ணிக்கிறாருன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஹக் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஹக் பண்ணிட்டு வந்து பரவாயில்ல 10 lakhs நீ நினைச்சா கிடைச்சிருச்சு. இதுதான். இது வந்து இது ஒரு சிம்பிள் வார்த்தையா சொல்றேன். நான் 10 lakhs நினைச்சா கிடைச்சிருச்சுன்னு. அவங்க எந்த மாதிரியான ஒரு வார்த்தையாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். இதெல்லாம் தான் நீங்க பிரிலிமினரி ஒர்க் பண்ண வேண்டியது. உங்களோட பிரிலிமினரி ஒர்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, எந்த நபர் அவர் எந்த மாதிரியாக வந்து உங்களை வந்து அவர் ஒரு பாடி லாங்குவேஜ்ல சொல்லுவாரு, அவர் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகம் செய்வார் அப்படின்றது. அல்டிமேட்டா என்னன்னா, அவர் வந்து பரவாயில்லப்பா நீ நினைச்சாச்சு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. கார் வாங்கணும்னு நினைச்சா வாங்கிட்டேன். நீங்க காருக்கு BMW யோசிச்சுறேன், பரவாயில்லடா BMW வாங்கிட்டு நீங்க BMW கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. அவர் வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றாரு, அவர் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்றாரு, அவர் வந்து உங்களை க்ரீட் பண்றாரு. இந்த மாதிரியான விஷயம். இதே ஒரு எண்ணத்தை வந்து 1 முறை 2 முறை 3 முறை 4 முறைன்னு குறைந்தது ஒரு 6 முறையாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனதிற்குள் ஓட்டி விட வேண்டும். அதாவது கண்ணுக்குள் அந்த காட்சிப்படுத்தும் தன்மை வந்து அந்த உணர்வாக மாறி அந்த உணர்வினால் உங்களுடைய உடம்பு சிலிர்க்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் செய்து பாருங்கள். இது கரெக்டா ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களை தேடி வந்து அடைகிறதா இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களுக்கு தானாகவே தெரியும். இது செஞ்சுட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு அது சக்சஸ் ஆன உடனே தொடர்ந்து அது மாதிரியான ஒவ்வொரு விஷயத்திற்கும், இப்போ வந்து நம்ம பண விஷயத்திற்கு அப்படின்னும் போது நம்மளை வந்து யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்டு கூட நம்மளை வந்து கிரீட் பண்ணலாம், அல்லது நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மளுடைய மனைவியோ கணவரோ யாராவது கிரீட் பண்ணலாம்.
இப்போ வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலராக வேற ஒருத்தர் தான் வந்து கிரீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அடையணும்னு வச்சிட்டீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க அடைந்து விடுகிறீர்கள் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது கிரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனலா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் உங்களை வந்து கிரீட் பண்ற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கே நீங்க வீடு வாங்குறீங்க, வீடு வாங்கினா உங்களை யார் கிரீட் பண்ணுவாங்க? உங்களுடைய மனைவி கிரீட் பண்ணலாம், உங்களுடைய கணவர் கிரீட் பண்ணலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ் கிரீட் பண்ணலாம். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களை ஊக்கப்படுத்துவார்களோ அவர்களை காட்சிப்படுத்தி அவர்கள் வந்து உங்களிடம் சொல்லுவது போல் இந்த ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், இரவு நேரத்தில் செய்துவிட்டு உடனே படுத்து தூங்கினாலும் அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கும். வேற திரும்ப செல்ல நோண்டிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு மெயின் விஷயம். அதே போல் வந்து பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் இந்த காட்சிப்படுத்தி ஓடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க நார்மலா இருங்க. நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை கவனித்து தொடங்குங்கள். முதல் நாள் செய்ததிலிருந்தே உங்களுக்கு வந்து 200% அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்ற நம்பிக்கை வருதா இல்லையான்னு பாருங்க. நம சிவாய.